இங்க இந்த இளவரசியோட தலையில கிரீடத்த வைக்கலான்னு பாக்குறாய்ங்க. ஆனா அவங்க மண்டை ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால செட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ அத பிடிச்சு அழுத்துன அழுத்துல அந்த கிரீடமே 2ஆ உடைஞ்சு போயிருது. உடனே அத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ என்னைய பத்தி சிரிக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் நான் ஒரு வழி பண்றேன் பாருங்கன்னு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜா, "நீ மக்கள் மேலே இப்படி கோவப்படுற? உனக்கு ராணி ஆகுறதுக்கான தகுதியே இல்லன்னு" சொல்லிட்டு அவரோட இளைய மகள அடுத்த ராணியா அறிவிச்சிடுறாரு. இப்போ மூத்த இளவரசிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நான் எப்படி இவங்கள தான் ராணி ஆக்கியிருக்கணும். ஆனா இவங்களோட தங்கச்சிய ராணி ஆக்குனதுனால கோவத்துல அவங்க கிட்ட போய், "நீ மட்டும் அன்னைக்கு பொய் சொல்லாம இருந்தீன்னா, நான் இப்படிலாம் அசிங்கப்படணுங்கிற அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது இவங்க தங்கச்சி ஸ்நாக்ஸ திருடி சாப்பிட்டுட்டு, அவசரத்துல இவங்க பெட்டு கீழ ஒளிச்சு வச்சுருவாங்க. அதனால இவங்க அம்மா ஏதோ மூத்த இளவரசி தான் திருடுனதா நெனச்சுக்கிடுறாங்க. அப்போ இவங்களும் அவங்க தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட உண்மைய சொல்றாங்க. ஆனா சின்ன இளவரசி அது நான் இல்ல அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. உடனே கோவத்துல அங்கிருந்து ஓடும்போது கால் தடுக்கி கீழ விழுந்து அவங்களோட தலையில அடிபட்டு இந்த மாதிரி மண்டை பெருசா வீங்கி போயிருது. இப்போ ஏற்கனவே இவங்க வாழ்நாள் முழுக்க இவங்க தலைய வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ராணியாவும் ஆக்க முடியாதுன்னு சொல்ல, இவங்க பயங்கர கோவமானதுனால இவங்க தலை இன்னுமே பெருசாக ஆரம்பிச்சிருது. இந்த மண்டை வீங்கின இளவரசிக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க.